வணக்கம். நான் உங்கள் ஜெயா அம்மம்மா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய பால்கனி தோட்டம். இது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். நான் செடியெல்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப இஷ்டப்படுவேன். அதனால் நான் என்னென்ன வச்சுருக்கேன்ட்டு காட்டுறேன். இப்போ தக்காளி செடியை காட்ட போகிறேன். அதில் நிறையா கொத்து கொத்தாக இப்போ காய்ச்சிருக்குது. இப்போ காயாக இருக்குது. பெங்களூர் தக்காளின்னு சொல்கிற தக்காளியும் இருக்குது, அது பழுத்துருக்கு. இப்போ அதையும் பார்க்கலாம். நான் காலையில் எழுந்திரிச்சோடனே செடியை தான் போய் பார்த்துட்டு உள்ளே வருவேன். வந்து தான் நான் மறுபடியும் வேறு வேலை பார்ப்பேன். எனக்கு செடிங்களை பார்க்கணுன்னா ரொம்ப இஷ்டம். அதுக்கு தண்ணியெல்லாம் நான் அரிசி கழுவுன தண்ணி, இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நான் நிறையா ஊற்றுவேன். அதனால் செடியெல்லாம் நல்லா வருது. நான் இன்னும் போக போக ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இன்றைக்கி காட்டுறது தக்காளி செடி. சமையலுக்கு எப்போவாவது கருவேப்பிலை இல்லைன்னா, தக்காளி இல்லைன்னா உடனே எடுத்துக்குவேன். பச்சை மிளகாய் செடி கூட இருக்குது, வச்சுருக்கேன். அதுலேருந்தும் எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். இது லெமன் கிராஸு. இதில் நாங்கள்லாம் இந்த கொரோனா டைமில் எல்லாம் நிறையா டீ போட்டு குடிச்சிருக்கோம். நல்லாயிருக்கும். அந்த லெமன் வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது லெமன் புல்லுன்னு சொல்லுவாங்க, லெமன் கிராஸுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம வீட்டு பால்கனி தோட்டத்தில் வந்த பாவக்காய். இது நம்ம வீட்டு பாவக்காய், நான் போட்டது செடி. அதில் இந்த பாவக்காய், இது மினி பாவக்காய். இது அதுதான் சைஸே. இது மினி பாவக்காய்ன்னு சொல்லுவாங்க. பாவக்காய் வைக்கிறேன். இது லெமன் கிராஸ்.